நாமக்கல் மாவட்டத்தில் வர்ற சட்டமன்ற தேர்தலை ரொம்ப அமைதியாக நடத்தி முடிக்க இப்பவே அதிரடி நடவடிக்கைகள் ஆரம்பமாயிடுச்சு. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதிகளில் மட்டும் மொத்தமா 13 லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், மாவட்டம் முழுசும் கிட்டத்தட்ட 180 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. இதுல அதிகபட்சமா குமராபாளையத்துல 60 சென்டர்களும், திருச்செங்கோட்டுல 18 சென்டர்களும் லிஸ்ட்ல இருக்கு. இதனால பொதுமக்கள் பயமில்லாம ஓட்டு போடணும், அசம்பாவிதங்களை தடுக்கணும், சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணுங்கிறதுக்காக திருச்செங்கோட்டுல இப்ப கொடி அணிவகுப்பு நடந்திருக்கு. துணை ராணுவ படை வீரர்கள் 30க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்தி திருச்செங்கோடுல வீதி வீதியா அணிவகுத்து வந்தாங்க. சந்தப்பேட்டை, ஆனங்கூர் ரோடு, சூரியம்பாளையம் வழியா ஒரு கட்டமாகவும், அப்புறம் கூட்டப்பள்ளி, ராஜா கவுண்டம்பாளையம் மற்றும் திருச்செங்கோடு நகரோட முக்கியமான 4 வீதிகள் வழியாகவும் இந்த அணிவகுப்பு கம்பீரமா நடந்துச்சு. இப்போதைக்கு ஒரு டீம் வந்திருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் 15 சிஆர்பிஎஃப் படை முகாம்கள் நாமக்கலுக்கு வரப்போறதா போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஊர்ல தேர்தல் பாதுகாப்பு இப்பவே பலப்படுத்தப்பட்டு வருது. இதே போல லோக்கல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.